ஏன் நாய்கள் வந்துட்டு இறக்கும் போது நம்மளை விட்டு எங்கன்னா போய் உட்காந்துக்கிறது இல்லைன்னா படுக்கையில் இருக்கிறது ஏன் அந்த மாதிரி பண்ணுதுன்னா அதை நம்மளுக்கு அன்பே தரமாட்டேங்குதுன்றது வந்துட்டு அதோட காரணம் கிடையாது. இதோட காரணம் வந்துட்டு ரொம்ப ஆழமாக இருக்குது. அதை இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை வந்துட்டு நிறைய வெட்டினரி டாக்டர்ஸு, இந்த டாக் லவர்ஸு, டாக் வளர்க்குறவங்க அவங்களாம் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நாய்கள் இறக்கும் போது மட்டும் எதுனா ஒரு தனிமையாக இருக்கணும்னு ஆசைப்படும், எங்கன்னா போய் ஒழிஞ்சுக்கும், இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் எங்கன்னா சும்மா படுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஒரு சில பேர். ஆனால் அதுக்கு காரணம் அது கிடையாது. இது வந்துட்டு இறக்கும் போது அவங்களுக்கு கஷ்டத்தையும் துயரத்தையும் கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் இதுங்க இந்த மாதிரி பண்ணுது. இது யார்கிட்ட இருந்து கற்றுக்குச்சிங்கன்னா, ஓநாய்கள் வந்துட்டு இறக்கும் போது அதோட கூட்டத்தில் இருக்கிற யாருக்குமே அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, அதனால நேசிக்கிறவங்க கிட்ட வந்துட்டு நம்ம கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுன்ற ஓநாய்கள் அந்த மாதிரி பண்ணுச்சு. இதே மாதிரி நாய்களும் கடைபிடிச்சது. அதனால தான் வந்துட்டு நாய்கள் இறக்கும் போது ஏன்னா ஒரு தனியான பிளேஸில் போய் உக்காந்துக்கிறதா இருக்கட்டும், ஒளிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நடக்குது. நாய்களோட மனசில் வந்துட்டு என்னன்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த மாதிரி பண்ணுது. கடவுள் வந்துட்டு நாய்களுக்கு ரொம்ப நல்ல மனசு கொடுத்துருக்காரு. முக்கியமாக அதோட கடைசி மூச்சில் கூட அன்பு நிறைய நிறைந்திருக்கு.